யுவனேஸ்வர். சொல்லுங்க, இங்க வந்து நம்ம ரோஸ் மில்க் வில்லேஜ் இந்த கடைக்கு எவ்வளவு நாளா வரீங்க? எம்சிஎக்ஸ்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இல்லைண்ணா நிறைய வாட்டி வரும். சூப்பரா. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா என்ன சொல்றீங்க? இங்கே வந்து ரோஸ் மில்க் தானே சாப்பிடும். நிறைய இடத்துல ரோஸ் மில்க் கிடைக்கும், இந்த இடத்துல அப்படி என்ன பெரிய டிஃபரன்ஸ்? இங்கே நல்லா இருக்கும்ண்ணா. டேஸ்ட் வர்த்தா இருக்கும். ஆ அண்ட் ரேட்ல அப்படி ரொம்ப அதிகமா இல்ல கரெக்டா இருக்குமா? மஜாவா இருக்கும். கரெக்டாக இருக்கும். அருண் ப்ரோ. அண்ட் சொல்லுங்க, இங்க வந்து மதனந்தபுரத்துல வந்து எம்சிஎக்ஸ் அண்ட் வில்லேஜ் ரோஸ் மில்க் வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்டீங்க? பர்கர் சாப்பிட்டேன் ப்ரோ. ஓகே, பர்கர் நிறைய இடத்துல இருக்கு. சிக்கன் பர்கரா இல்ல வெஜ் பர்கரா? சிக்கன் பர்கர் சாப்பிட்டேன். டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருந்தது ப்ரோ. உண்மையிலேயே சொல்றீங்களா இல்ல ஜஸ்ட் கேமரா? உண்மையாக ப்ரோ. அண்ட் எவ்வளவு நீங்க ரேட் கொடுக்கலாம்? அவுட் ஆஃப் 1 to 10 சிக்கன் பர்கருக்கு 1 ஓகே 10 வெரி குட். 120 கொடுக்கலாம் ப்ரோ. 100 அவுட் ஆஃப் 10. நல்லா இருக்கண்ணே. அண்ட் உங்க பேர் என்ன? கௌதம்ண்ணே. சொல்லுங்க, இங்க வந்து நம்ம மதனந்தபுரத்துல இருக்கிற எம்சி எக்ஸ்பிரஸ் நம்ம கடைக்கு எவ்வளவு நாளா வரீங்க? கடை ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு இருக்கானே. சூப்பர். இங்க வந்து நிறைய கடை இருக்கு. குறிப்பா நீங்க நம்ம கடைக்கு வரதுக்கான காரணம்? அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள். மற்றபடி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சூப்பர். என்ன ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் பாப்கார்ன் ரெகுலராக வாங்குவேன். சிக்கன் பாப்கார்ன் வாங்குவேன், விங்ஸும் வாங்குவேன். அவ்வளோதான். ஓகே. அண்ட் ரேட்ல வந்து எப்படி ரொம்ப கரெக்டாக இருக்குது. குவான்டிட்டியும் அதிகமாக தான் இருக்குது. சூப்பர். நான் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? 8 கொடுக்கலாண்ணே. 8, 9 கூட கொடுக்கலாண்ணே. சூப்பர். थैंक यू. Advaita. How's the burger? How's the chicken burger? Yummy. It's yummy. You like it? Yeah. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? என் பேர் ஹரியரன். அண்ட் சொல்லுங்க, பார்க்கும்போது சிங்கரா இருக்கீங்க, மீடியால இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை மீடியாலலாம் இல்லை, ரீல்ஸ் நிறையா பண்ணுவேன், அதனால தான் அது. சூப்பர்ண்ணா. அண்ட் இங்க வந்து நம்ம மதனந்தபுரத்துல வந்து மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு எவ்வளோ வரீங்க? நான் இது 4th டைம் ஆக்சுவலாக எனக்கு இங்கே வரேன் நான். ஓகே. இங்க நிறைய சிக்கன் அவுட்லெட் இருந்தாலும் குறிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கான காரணம்? ஏன்னா வந்து அந்த ஆயில்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பொறுத்தவரைக்கும் ஆயில் கம்மியாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. எப்போவுமே இப்போ வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சூப்பர்ண்ணா. ரேட்ல வந்து எப்படின்னா? ரேட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற இது நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், நான் ஏற்கனவே இன்னொரு கடையிலையும் வாங்கிட்டு இருப்பேன். நார்மலாக ஆன்லைன்லேயும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணுவேன். அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஜாஸ்தி ஐட்டம் கம்மி விலை கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பர்ண்ணா. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9 போட்டுடலாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி ஃபோன் கால் எடுத்து சார் நம்ம எம்சிஎக்ஸ்க்கு யூடியூப் ஷூட்டிங் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு செகண்ட் கூட யோசிக்காம கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. அண்ட் இங்கே வந்து நம்ம போரூர் பக்கத்தில் இருக்கிற மதனந்தபுரம் ரொம்ப பிஸியான ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம எம்சிஎக்ஸ் அண்ட் வில்லேஜ் ரோஸ் மில்க் எப்போ ஆரம்பிச்சிங்க அதை சொல்லுங்க. 1 year ஆகுது. 1 year 1 year ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து இந்த உணவுத்துறைக்குள்ள வரணுங்கிறதுக்கு எப்படி வந்து யாராச்சும் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்களா, இல்லை உங்களுக்கு ஃபுட்டு மேலே ரொம்ப பிரியம் இருந்ததா, எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? இல்லை, நடுத்தர மக்கள்லாம் வந்துட்டு விலை உயர்ந்த ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்ணும். என்னோட நோக்கம் அதுதான். ஸோ ரொம்ப லோ ப்ரைஸாக நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் குவாலிட்டியில் கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த இது நான் செலக்ட் பண்ணி இதில் வந்திருக்கேன். ஓகே. அண்ட் எம்சிஎக்ஸ் இந்த இதோட பேருக்கு வந்து மீனிங் என்ன? எம்சிஎக்ஸ்ன்றது ஒரு என்ன நேம் வைக்கலாம் நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சிக்கன் ரைட் சைடில் போகணுன்னு இருந்தேன். மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ் இதை செலக்ட் பண்ணி எம்சிஎக்ஸ்ன்ற நேம் ஷார்ட் ஃபார்மில் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். சூப்பருங்க. அண்ட் இந்த வில்லேஜ் ரோஸ் மில்க் அது எப்படி பரவாயில்ல சொல்லுங்கள். வில்லேஜ் ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்ன்றது வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் மக்கள் கொடுக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும். ஸோ மினிமம் 40 rupeesக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் ரோஸ் மில்க் நான் கொடுத்துட்ருக்கேன். சூப்பர் சார். அன்லிமிட்டட். மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய டைமிங்கில் போகிறது சார் மார்னிங் வந்துட்டு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட் வந்து 12 வரைக்கும் இருக்குங்க என்னோட ஷாப். ஓகே. ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. இங்கே மக்கள்கிட்ட என்னென்ன ஃபீட்பேக்லாம் வந்துருக்கு? மக்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஷாப்லாம் போயிருக்கோம். பட் இந்த மாதிரி குவாலிட்டி இல்லை, இந்த மாதிரி டேஸ்ட் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வியூ பண்ணி பாருங்கள். நம்ம ஆன்லைன் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் இருக்குங்க. ஆன்லைன் ஸ்விக்கி அண்ட் சும்மா இருக்கு. வெரி குட். அண்ட் இங்கே வந்து நம்ம எம்சி எக்ஸ்பிரஸில் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ற டைம்? இங்கே வந்து அட்டன் டைம் வந்து ஒரு 10 people உட்காந்து சாப்பிட்லாம். டேக் அவே இருக்குது. டேக் அவே கொண்டு போயிட்டு இருக்கலாம். சூப்பர். அண்ட் ஃபுட்டை பற்றி சொல்லுங்கள். எம்சி எக்ஸ்பிரஸில் வந்து என்னென்ன மெனுலாம் இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தா பீஸா கொடுக்குறேன் நான். பீஸா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி குட் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் பீஸா கொடுக்குறேன். பர்கர் கொடுத்துட்ருக்கேன். சாண்ட்விச் கொடுக்குறேன். ஸோ அது கிறிஸ்பி சிக்கனில் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இப்போ கிறிஸ்பி சிக்கன்ங்கிறது நிறைய இடத்துல சென்னையில் வந்துச்சு. பட் உங்ககிட்ட ஒரு யூனிக்னஸ் தான். ஸ்டார்டிங் நீங்கள் நம்ம கிறிஸ்பி சிக்கன் இந்த இதை ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட்டுக்காக திருப்பி வருவீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஸோ நம்ம வந்துட்டு விங்ஸ் அண்ட் லெக்ஸை சொல்லலாம். ஸோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஜூஸியாக இருக்கும். ஸோ குட் குவாலிட்டியாக இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் வாங்குற இந்த சிக்கன் மீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எப்படி லைவ் ஹலாலுங்களா? இல்லை லைவ் சிக்கன் தான் எடுக்கிறோம். ப்ரோசன் நாங்கள் எடுக்கிறதில்ல. ப்ரோசன் சிக்கன்ஸ் எடுக்கிறதில்ல. டெய்லி சிக்கன் எடுத்து தான் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். எதுவுமே ப்ரோசன் கிடையாது. ஓகே. அண்ட் இந்த கார்ப்பரேட் ஆர்டர், அடிஷனல் ஈவெண்ட் ஆர்டர், பர்த்டே ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறேன். ஸோ எது வந்தாலும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். மினிமம் ஆர்டர்னா எவ்வளோ சார் சொல்லுங்கள்?
மினிமம் ஆர்டர்னா மினிமம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ நான் அதை கொடுத்துட்ருக்கேன். ஓகே சார், கண்டிப்பாக பார்க்குற நேர்கள் வந்து போரூரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நம்பர் வந்து எண்டிங்கில் நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் கார்த்திக் இங்கே வந்திருக்கீங்க, நம்ம இடத்துல ஒரு 3 ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கார்த்திக் அதாவது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் MCX மெக்சிகன் பீஸா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கிளாசிக்காக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்கர், MCX பர்கர் இருக்குது. ஸோ வெஜ்ஜு பேக்ட் இல்லாத சிக்கன் பீஸ்லேயே நாங்கள் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிஃபி சிக்கன் அண்ட் லெக் இருக்குது. ஸோ வெளியில் உங்களுக்கு கிடைக்கிறத விட ஃபஸ்ட் குவாலிட்டியில் டெய்லி லைவ் சிக்கனில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரோசன் கிடையாது. நம்ம வில்லேஜ் ரோஸ் மில்க்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் ரோஸ் மில்க் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்ம இடத்துல ரோஸ் மில்க் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி நீங்களே சொல்லுங்கள் மிஸ்டர் கார்த்திக். ஓகே, அண்ட் ரொம்ப நன்றி. கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப காமாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, உங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் உங்கள் டைம் வந்து நம்ம சேனலுக்கு ஒதுக்கி வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதுவும் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு யூடியூபர்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஃபுட்டெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்குற நேர்கள் வந்து நம்ம போரூரில் மலரந்தபுரத்தில் இருந்தாங்க, கண்டிப்பாக நம்ம ஷாப் வருவாங்க. தேங்க்யூ. வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் பேர் தான்? என் பேர் பாபு. சொல்லுங்கண்ணா, இங்கே நம்ம மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ்ல என்ன இருக்கீங்க? நான் இங்கே ஓவரால் மேனேஜிங்காக இருக்கேன். சூப்பர்ண்ணா. அண்ட் சார் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் மேக்கிங் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ சார் ஓகே நீங்கள் போய் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். பட் உள்ளே போகிறதுக்கு முதல்ல ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன ரூல்ஸ்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உள்ளே போகிறதுக்காக நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். என்னென்னா நாங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக எல்லாமே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது, எல்லாமே லைவாக இது பண்ணுறது. ஸோ உள்ளே போய் பார்க்கணுன்னா நம்ம கேப் வேர் பண்ணணும், க்ளவுஸ் வேர் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது யார் வந்தால் உள்ளே போய் பார்க்கலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி கேப்பும் க்ளவுஸும் வேர் பண்ணணும். சூப்பர்ண்ணே. அண்ட் நீங்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சு 1 year ஆச்சு, மக்கள்கிட்ட என்னென்ன ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிருக்கு? மக்கள் ரொம்ப நல்ல ரிவ்யூ இருக்குது. மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸ் லோவாக இருக்குது. ஹாட் கிறிஸ்பி சிக்கன் எல்லாம் மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர்ண்ணே. அண்ட் இது வந்து சிக்கன் வீட்டில் வந்து எப்படிங்க எல்லாமே டெய்லி லைவாக தான் வரும்? எல்லாமே டெய்லி என் கண்ணு முன்னாடி தான் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் வாங்குகிறோம். எல்லாமே லைவ் தான், எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது. சூப்பர்ண்ணே. அண்ட் நான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஓகேண்ணே, கிச்சன் டூர் போகலாமாண்ணே? யா, டெஃபினெட்லி ஷூர். நம்மளுக்காக வந்து கிச்சனில் வந்து பரபரப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே போகிறோம். அண்ட் என்னென்ன டிஷ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லி பார்க்கலாம். போகலாமா? ஸோ ஓப்பனிங்கே அம்சமாக வச்சுருக்காங்க. அண்ட் லைவ் கவுண்டர்ப்பா, சூப்பரு. நம்மளுக்காக ஒரு ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவங்களுடைய சீஸி மெக்சிகன் சிக்கன் பீஸா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மெனு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. பர்கரு, பீஸா மேனியா, மேகி, சாண்ட்விச்சு, பொட்டேட்டோ ட்விஸ்டரு, ஜிக்ஸாக் ஃப்ரைஸு, மொஜிட்டோ, ப்ரௌனி, பிரெட் ஆம்லெட்டு. அண்ட் அது கூட வந்து சிக்கன் மேனியாவில் பர்கரு, ஹாட் அண்ட் கிறிஸ்பி லெக்கு, சாண்ட்விச்சு, சிக்கன் நகெட்ஸு, சிக்கன் பாப்கார்ன், பீஸா, சிக்கன் சீஸ் பாலு, ஆல்ஃபம் கிரன்ச்சி கிரில்லு, மேகி பெகி. அண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இவங்களுடைய ஆல் டைம் சிக்னேச்சர் சிக்கன் பீஸா கொடுத்துருக்காங்க. மெக்சிகன் சிக்கன் பீஸா சாப்பிடுவோம். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஃபோட்டோ வந்து நான் சாப்பிட்றதுக்கு முதல்ல எங்கள் டிஸ்பிளேயில் வரும். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் நீங்கள் வந்து போரூரில் இருந்தீங்கன்னா போரூர் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. மதனந்தபுரம் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, பஸ் ஸ்டாப்புக்கு லேண்ட்மார்க்கே தேவை, சும்மா பளிச்சுன்னு இவங்க லேண்ட்மார்க் இருக்குது. ஹியர் ஐ கோ. டாக்கிங் அபவுட் மெக்சிகன் சிக்கன் பீஸா நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சாப்பிடும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸா க்ரஸ்ட் வந்து திக் பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சீஸெல்லாம் வந்து கரெக்டான ரேஷியோவில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஸஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னா இவங்க ஆட் பண்ணியிருக்கிற சிக்கன் தான். சிக்கனில் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அப்சார்ப் ஆகிருக்கு. சிக்கன் மீட் ரொம்ப டெண்டராக இருக்குது. ஆன் தி ஹோல் நீங்கள் கடிச்சு சாப்பிடும்போது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இவங்களுடைய சீஸி சிக்கன் பர்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என் கைக்கு அடங்குற மாதிரி இருக்குது கமுக்கமாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காம்போ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அதில் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து மாஸ்டர் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் கரெக்டாக சொன்னால் தம்ஸ் அப் காமிப்பா. இதில் வந்து சிங்கிள் பர்சன் காம்போ இருக்குது. என்னென்னா வந்து இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சீஸி சிக்கன் பர்கர், இது கூட வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்ட் அது கூட வந்து ஒரு கோக், இது காம்போவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 199. இதுவே 2 பர்சன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சீஸி சிக்கன் பர்கரு, அப்படியே வந்து கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை,
அதாச்சும் 2 பேருக்கு நான் சொல்லுது. அது கூட வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெவரேஜஸ் கோகோவில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். ஸோ 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 கரெக்டாக. ஸோ இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் மதனந்தபுரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு வர மறந்துடாதீங்க. டேஸ்ட்டில் நானே மறந்து போயிட்டேன். ஓகே, 2வது வந்து எனக்காக எங்களுடைய சிக்னேச்சர் டேஸ்ட்டு சீசி சிக்கன் பர்கர் கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிடும். இதோட ஃபோட்டோ வந்து நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன், அதை பாருங்கள். செகண்ட் இவங்களுடைய நம்ம சீசி கிறிஸ்பி சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணேன். செம்மையாக இருக்குங்க. இதோட மேக்கிங் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள். அதாச்சும் ஓப்பனிங்கில் வந்து எனக்கு பர்கர் பன் இருக்குல்ல, அதை வந்து அது மேலே சீஸ் தடவிட்டு கிரில் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில இடத்துல ரேராக வந்து தவா மேலே வந்து பட்டர் தடவிட்டு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் 2ல் பண்ணுறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மயோ ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லெட்யூஸை கட் பண்ணி அது மேலே வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த கிறிஸ்பி ஃப்ரை சிக்கனை வச்சு மேலே மயோ ஆட் பண்ணி கரெக்டாக பன்னில் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நீங்கள் சாப்பிடும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த பன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்ப சால்ட்டியாக இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது. அண்ட் கடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வெஜிடபிள் ஆட் பண்ணாமல் சிங்கிள் வெஜிடபிள்னால. ஸோ இவங்க ஆட் பண்ணியிருக்கிற மயோ கூட இந்த சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் கூட சாப்பிடும்போது உள்ளே நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குது. அதாச்சும் கடிச்சு சாப்பிடும்போது உள்ளே வந்து கரக்கு முறுக்குன்னு அந்த சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சிக்கன் மீட்டும் வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது. அண்ட் சிக்கன் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க தாராளமாக. உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ற இந்த கிறிஸ்பி சிக்கன் சீசி சிக்கன் பர்கரை ட்ரை பண்ண சொல்லுங்கள். சாப்பிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அது ஃபால் இன் லவ் வித் டேஸ்ட். ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா டபுள் த ஒர்த்து. ஒரு ஆளுக்கு ஒரு குவான்டிட்டி மோர் தென் சஃபிஷியன்ட். என்ன நண்பா, 3வது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், நம்ம மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸோட சிக்னேச்சர் சிக்கனு. இந்த இடத்துல எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறாங்க, எதுவுமே வந்து ப்ரிப்பேர்ட்லாம் பண்ணல. ஸோ அதே ரகத்தில் தான் எனக்காக வந்து உங்களுடைய சிக்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோமா? செம்ம பசியில் இருக்கேன். ரிவ்யூ சொல்லிடுறேன் சாப்பிட்டு வரைக்கும். கடிச்சு சாப்பிடும்போது இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனை பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கெச்சப் கொடுத்துருக்காங்க. கெச்சப்போட ட்ரை பண்ணால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் சிக்கன் பீஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் செம்ம ஜூஸியாக இருக்குது. அண்ட் மேலே இருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் தான் செம்ம கிறிஸ்பி. சொல்கிறதோட கடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு ரகமாக இருக்குது. வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து. ஃபைனலாக எண்டுக்கு வந்தாச்சு. இவங்களுடைய சிக்னேச்சர் அதாச்சும் வில்லேஜ் ரோஸ் மில்க் சொல்லிவிட்டு நம்ம மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு பின்னாடி இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான், சரவணன் சார். அண்ட் செம்மையாக இருக்குது நண்பா. அப்படியே செம்ம சில்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்லாம் வந்து மேலே அவ்வளோ நல்ல க்ரீம் போட்டு நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணோம். செம்ம ஒர்த்துங்க. இன்றைக்கி சென்னையில் அடித்த வெயிலில் மத்தியானம் சுத்தினத்தில் சான்ஸே இல்லை. ஒர்த்தானு கேட்டிங்கன்னா செம்ம இல்லை, மஜாவா டபுள் த ஒர்த்து. வேறு ரகமாக இருந்தது. இதை அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ரோஸ் மில்க் பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குப்பா. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குகிற அந்த பால் இல்லாமல் ஒரு பசும்பால் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தண்ணியில் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. அது கூட டைரெக்டாக இவங்களுடைய ரோஸ் மில்க் இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. செம்ம திக்காக இருக்குது. நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த பாட்டில் இந்த பேக்கெட் ரோஸ் மில்க் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். ஓகே, ஃபுட் ரிவ்யூ போனோம்னா முதல்ல சாப்பிட்ட அந்த மெக்சிகன் சீஸ் சிக்கன் பீஸா நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னே சூடாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் மஜாவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீசி சிக்கன் பர்கரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பேட்டிக்கு பதிலாக கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனை வந்து நல்ல ஒரு பெரிய குவான்டிட்டியாகவே வந்து வைக்கிறாங்க. அதை வந்து கடித்து சாப்பிடும்போது அந்த கடிக்கிற ஃபீலிங் தாங்க வேறு லெவலு. பெரியவங்களோட சின்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3வது ட்ரை பண்ணியிருக்கிற அந்த கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய பிராண்டில் சாப்பிட்ருப்பீங்களா, டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் தான், அதோட ஒரு படி மேலே. என்னென்னா இந்த இடத்துல வந்து
சிக்கன் மீட் வந்து ரொம்ப டெண்டராக ஜூஸியாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சிக்கன் மீட் வந்து டெண்டராகவும் இருக்காது, பேருக்குன்னு இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிற இந்த ரோஸ் மில்க் ஆன் த ஹவுஸ் 100 out of 100. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் மெனுவில் வந்து பெரிய மெனுங்க, சின்ன இடமா இருந்தாலும் பெரிய மெனுவாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கம்மிங் மந்த்ஸில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கூட கொடுக்கலாம்னு சொல்லி ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுவும் நீங்கள் வந்து நம்ம போரூரில் இருந்தீங்கன்னா இல்லை மதனந்தபுரத்துக்கு வந்தீங்கன்னா, போரூர் ஜங்ஷனில் ரைட் கட் பண்ணால் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலு, லெஃப்ட் கட் பண்ணால் நந்தம்பாக்கம் போகிறது. ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ஈவினிங் டைமில் லைட்டெல்லாம் போட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்தீங்களா, நான் சாப்பிட்டு இந்த 4 ஃபுட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் மெனுவில் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோம் அதை சாப்பிட்டு உங்கள் ஃபுட் நம்ம எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. என்ன கார்த்திகே இன்ஸ்டாவில் இருக்கியா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டாவில் எப்போ வந்தாச்சு. இன்ஸ்டாவில் நம்ம ஐடி வந்து கார்த்திக் ஆன் த கோ ஃபுடி. அண்ட் இவங்க வந்து எங்கே இருக்காங்கிற அட்ரஸ் வந்து இந்த யூடியூப் வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த இடத்துல நான் ட்ராவல் வித் கார்த்திக் அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இந்த 4 நாளில் இந்த மாதம் ஆகஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை செப்டம்பராக இருக்கட்டும், உங்களுக்கு எப்போது பர்த்டேனா இங்கே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour ஃப்ரீ ஸ்லாட் கொடுக்குறாங்க. அந்த 1 hourல இந்த கம்ப்ளீட்டான இடம் உங்களுக்கு மட்டும்தான். அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன், மெட்ராஸ் சிக்கன் எக்ஸ்பிரஸ் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக கெட் இன் டச் வித் தம். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் உங்கள் நண்பன் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.